அம்மா ஐயா வீட்ல தேங்காய் இல்லைன்னாரு, அதான் ஒரு மூட்டை கொண்டு வந்திருக்கேன். தோட்டத்துல மோட்டர் ஓடிட்டு இருக்கு, போயிட்டு வரேம்மா. ஐயோ ஏய் லட்சுமி, என்ன காரியம் பண்ற? வாயும் வயிறுமா இருக்க, இந்த மூட்டையை போய் தூக்குறியே. இல்ல அத்தை, நான் எங்கத்த தூக்குனேன், சும்மா முடியுமான்னு தூக்கி பார்த்தேன். என்ன சும்மா தூக்கி பார்த்தேன்னுட்டு? ஏய், என்ன மாமியா மருமக ரெண்டு பேரும் தேங்காய் மூட்டை வச்சுக்கிட்டு பேரம் பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? ஏய், நான் என்னடி தப்புன்னு என்ன போய் திட்டிட்டு இருக்க? தோட்டத்துல ஆள் வச்சீங்க, ஆமா. இப்படி தேங்காய் மூட்டையை கொண்டு வந்து வாசலியா போட்டு போறது? ஸ்டோர் ரூம்ல வச்சுட்டு போலாம்ல. அத்தை என்ன அத்தை, அவர் மோட்டர் ஆஃப் பண்ணணும்னு போறேன்னு போயிட்டாரு, அதனால. நீ அவனுக்கு வக்காலத்து வாங்காத. ஏன் ஒரு நல்ல ஆளா பார்க்க மாட்டீங்களா? அம்மா இருங்கம்மா, இத நாங்க யாராவது உள்ள கொண்டு போய் வச்சா முடிஞ்சது, அதுக்கே அப்பாவை கத்திட்டு இருக்கீங்க? இங்க பாரு, பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது பாதியில மூக்க நுழைக்காத. இந்த மூட்டைய உங்க அண்ணி தூக்க பாக்குறாடா. ஐயோ அத்தை, சும்மா இழுத்துதான் அத்தை பார்த்தேன். அண்ணி, இந்த வேலை எல்லாம் ஏன் நீங்க செய்றீங்க? அக்கா, இன்னும் 2-3 மாசத்துக்கு நீங்க வெயிட் எல்லாம் தூக்க கூடாது. ஆமா, அனு நீயும் மாடி. டாக்டர் அப்படிதான்க்கா சொல்லுவாங்க. ஐயோ சாமி, நான் எதையும் தூக்கல, போதுமா? என்னாச்சு? ஒண்ணு இல்லடா, இவ்வளவு பெரிய தேங்காய் மூட்டையை தானே தூக்கிட்டு போறேன்னு லட்சுமி அடம் பிடிக்கிறாடா. இவ்வளவு பெரிய மூட்டையா? என்ன லட்சுமி விளையாடுறியா? நீ இப்ப ஒருத்தி இல்ல, 2 உசுறு. நீ இப்போ உன் கையை தூக்குறதுக்கு கூட யோசிச்சுதான் தூக்கணும். குழந்தை நல்லபடியா பிறக்கட்டும், அப்புறம் நீ எப்பவும் போல வழக்கம் போல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யலாம், சரியா? இந்த வீட்ல அவ மட்டும்தான் உண்டா இருக்காளா? ஏன் நான் இல்லையா? என்னமோ குடும்பமே அவளையே தாங்கன்னு தாங்குறாங்களே. இதுல எந்த ஆள் வேற? நான் இந்த மூட்டையை தூக்குறதுக்காக பண்ணல மாமா, சட்னிக்கு ஒரு தேங்காய் வேணும்னு சும்மா இந்த கட்டை அவுத்து பார்த்தேன், அவ்வளவுதான். அதுக்குள்ள அத்தை வந்துட்டாங்க, நீங்க வந்துட்டீங்க, நீங்களும் வந்துட்டீங்க, நீங்களும் வந்துட்டீங்க. இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் என் மேல காட்டுற அக்கறை தாங்க முடியலப்பா. என்னாச்சுன்னு? என்னாச்சா? என்னாச்சு நீ இவளை கேள்றா? லக்ஷ்மி என்னாச்சு? மாமா நீங்க வேற ஏன்? மாமா நான் சொல்றேன். லக்ஷ்மி அக்கா இந்த மூட்டையை தூக்கிட்டு போய் கிச்சன்ல வைப்பேன்னு ஒத்த கால நிக்கிறாங்க மாமா. நாங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, நீங்களாவது சொல்லுங்களேன். என்ன லக்ஷ்மி, படிச்சவ தானே? டாக்டர் செக்கப்புக்கு போகும்போது என்ன சொன்னாரு? வெயிட் எல்லாம் தூக்க கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? நல்லா புத்தி சொல்றா. ஐயோ லக்ஷ்மி, முதல்ல இந்த மூட்டைய உன்னால தூக்க முடியுமா? இத கிச்சன்ல கொண்டு போய் போடணும்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? போதுங்க, இதுக்கு மேல என்னால தாங்கவே முடியாது, அப்புறம் நான் அழுதுருவேன் சொல்லிட்டேன். ஏய், நான் சொல்றது சிரிப்பா இருக்கா உனக்கு? நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் சேர்ந்து நம்மள கலாய்ச்சிட்டு இருக்காங்க, அது புரியாம நீங்க உளறிட்டு இருக்கீங்க. கலாய்க்கிறாங்களா? ஏன் சிரிக்கிறீங்க? காரணத்தை சொல்லிட்டு சரிங்களா? டேய், உன் பொண்டாட்டியே கேள்றா. லக்ஷ்மி என்னாச்சு? டேய், இந்த மூட்டையை தூக்குறேன்னு சொன்னல? பாட்டி விடுங்க பாட்டி, அத்தையோட கஷ்டத்தெல்லாம் நான் தீர்த்து வைக்கிறேன். நீ எப்படிமா தீப்ப? நான் தான் அத்தையோட மாமியார், நான் தீர்க்க மாட்டேனா? அத்தை ஒன்னும் கவலைப்படாதீங்க, திருமாமாவே வந்து உங்களை கூட்டிட்டு போற மாதிரி நான் பண்றேன். செய்றியோ இல்லையோ, நீ சொன்னதே எனக்கு போதும் செல்லும், மனசு நிறைஞ்சிருக்கு. அத்தை முத்தம் கொடுத்து மேக்கப் எல்லாம் கலைச்சிடாதீங்க, ஸ்கூலுக்கு நேரமாவது, நான் கிளம்பட்டுமா? சரி, பார்த்து போயிட்டு வா, காம்படிஷன்ல வின் பண்ணணும், சரியா? இந்து, கோயில்ல திரு உங்ககிட்ட என்னம்மா சொன்னா? இருப்பா, என் மருமக கிட்ட நான் கேக்குறேன். இந்து, என் புள்ள என்னமா சொன்னா சொல்லு. நான் வந்ததுனால கோவில் தீட்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படின்னா? நேரம் வரும்போது உனக்கே புரியும். இப்ப நீ ஸ்கூலுக்கு கிளம்பு, காம்படிஷன்ல ஜெயிக்கணும். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ. தேங்க் யூ பாட்டி. பரவாயில்லடா. டாடா. அப்பா போலாமா? போலாமா? சரி இந்து, நான் கிளம்புறேன். என்னாலதான் பாவம் நீ திருகிட்ட திட்டு வாங்கிட்ட. நீங்க நல்ல நோக்கத்துல சொன்னீங்க, விடுங்கண்ணே. சரி, பாப்பா கூட்டிட்டு போங்க. சரிம்மா. பாய். பாய் செல்லம். வாங்கண்ணே.
இந்த பக்கம் நான் வெற்றி. இது ஓகேவா? போதும்டா போதும்டா போதும்டா. இன்னும் கொஞ்சம். என்னங்க அவ்வளவுதான் கட்டி. என்னங்க ஏய் எதுக்கு இந்த அடிக்கிற? பக்கம் சரியா இல்ல பாருங்க, இழுத்து கட்டுங்க. இரு வர. நல்லா இழுத்து கட்டுங்க. நீ என்ன வெற்றி அந்த நல்லா பக்கம் தானே பண்ணிட்டு இருக்க? கட்டியிருக்கோம். நல்லா இழுத்து கட்டு. என்ன நல்லா இங்க பாரு, கட்டிருக்கீங்க? எல்லாம் நான் ஒழுங்கா பார்த்து சரியா தான் இருக்கான்னு இருக்கு. சொல்றேன். நல்லா கட்டுங்க. தள்ளாதடி. சரியா கட்டுங்க. இவ ஒருத்திடா. அண்ணி ஏன் அவசரப்படுறீங்க? சொல்றது ஈஸி, பண்றது கஷ்டம். அப்படியா? அப்படின்னா நீ விட்டுரு, நாங்க பாத்துக்கிறோம். இந்த ஆம்பளைங்களே இப்படிதான், ஒரு வேலை சொன்னா 9 காரணம் சொல்றது. அனுஷ்கா, 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 இவளு அடி அனுஷ்கா. ஐயோ இவளு. அண்ணி அண்ணி விடுங்க, உங்களால எல்லாமே முடியும். நாங்க ஒத்துக்கிறோம். இப்ப கரெக்டா இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, முன்னாடி இருந்ததுக்கு இது நல்லாதான் இருக்கு. சரி இந்த பூவை கட்டுங்க. துரை இறங்க மாட்டீங்களோ? இறங்கி கீழே வாங்க. ஐயே தனியா சொன்ன இவருக்கு புடிங்க. அனுஷ்கா, அனுஷ்கா, இதோ வந்துட்டேங்க. என்னங்க? அடி பாவி, இவ்ளோ நேரம் நான் கரடியா கத்துனேன், காதுல விழாத மாதிரி இருந்தா இப்ப புருஷன் கூப்பிட்டுதான் பொசுக்குன்னு ஓடுறா. இந்த பலூன்லாம் ஊதி கட்டு, ஓகேவா? நான் சமையல் வேலைக்கு ஆள் வந்துட்டாங்களான்னு பார்த்துட்டு வரேன். என்னங்க என்னங்க, சமையல்காரங்களாம் வந்திருப்பாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டே இந்த பலூன்லாம் ஊதலாம். பார், எனக்கு ஐடியா கொடுக்காத, நான் சொன்னதை மட்டும் செய். இருடா இருடா இருடா, முதல்ல இதை மேல போட்டுலாம். என்னன்னு பலூனை சின்ன குழந்தைங்க மாதிரி ஊதி ஊதி வெடிச்சுக்கிட்டு இருக்க? அட போங்கக்கா, என் வாழ்க்கையே இப்படிதான் இருக்கு. அவர் ஒவ்வொரு தடவை கூப்பிடும் போதும் ஆசையா ஓடி வரேன். ஆனா அவர் எனக்கு ஒரு வேலையை சொல்லிட்டு விலகி போயிடுறாரு. அங்க பாருங்க தனத்தையும் கதிரையும். அவங்க 2 பேரும் ஒருத்தர் கண்ணுக்குள்ள ஒருத்தர் என்ன பாக்குறாங்க தெரியுமா? என்ன பாக்குறாங்க? அவங்களோட 60ஆம் கல்யாணத்தை. நானு இந்த கல்யாணத்திலேயே தாலி கட்டினதை தவிர வேற எந்த சுகத்தையும் அனுபவிக்கல. உங்ககிட்ட இப்ப சக்தி நல்லா தானே பேசிட்டு இருக்கான். உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அது பத்தாதா? அப்படியே பேசி பேசி உன் மனசுல இருக்கிறத சொல்லிட வேண்டியதானே? ஏற்கனவே ஒரு தடவை அப்படி தப்பு கணக்கு போட்டுதான் அவரை நெருங்கினேன். நான் உங்ககிட்ட பேசுறதுனால உன்னை பொண்டாட்டி ஏத்துக்கிட்டதா அர்த்தம் இல்லைன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. அன்னைக்கு முழுக்க நான் அழுதேன். திரும்ப அதே தப்பு பண்ணி அவர் பேசுறது நிப்பாட்டிட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். நீ எதையும் யோசிக்காத, எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரியா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது நீ மூஞ்ச மூணு வச்சுக்கிட்டு இருக்காத. இந்த சந்தோஷமான நாள்ல சக்தியோட மனசும் மாறும். எல்லாரும் அவங்கவுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஜோடியா நிக்கும் போது அவனுக்கும் அந்த நினைப்பு வரும்ல. வருமாக்கா? வரலன்னா வர வைக்கலாம். சரி வா போலாம். எங்க? கல்யாண பொண்ணு பேர் ரெடி பண்ண வேணாமா?